கோசல் அவர்களே, ஒரு செய்தி வந்திருக்கு. ஒலிமினஸ் கிட்ட இருந்து வந்த அவசர நிலை எச்சரிக்கை தான் அது. என்னது அது? யூவி காட் அவர்கள் ஒரு புரட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு. தன் உதவியாளர்களோட சேர்ந்து அரியணைய பறிச்சிட்டதா பேசுறாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்துதான் இந்த விஷயத்த சொல்றீங்களா? அதுவும் இருண்ட ராணுவத்தோட இன்ஃபர்னல் 4 அங்கமா இருந்துகிட்டு. இதுல யோசிக்க என்ன இருக்கு? யூஇ கார்டு அப்புறம் கோல் அரசரோட சண்டையில நாங்க வெறும் பார்வையாளர்களா மட்டும்தான் இருக்க போறோம். நீங்க 3 பேரும் பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. உன்னோட வேலை துரோகிகளை கண்டுபிடிச்சு அவங்கள சிறையில போடுறது மட்டும் தானே? ஒலிமினஸ், போதும் நிறுத்து. கோல் அரசரோட கண்களை திறக்கணும். அதுக்காக தான் இந்த சண்டைக்கே நாங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டு வந்திருக்கோம். யோர் மினிட் என்ன சொல்ல வராங்கன்னா, கோல் அரசர் எப்பவுமே தாமதமா வந்தது கிடையாது. அவரை கோட்டையிலேயே இருக்கிறது இல்ல. நம்ம முன்னேற்றத்தை பத்தியும் கவலை இல்ல. அப்ப சந்தேகம் வரும் தானே? ஓகி மோகி, கோல் அரசர் என்னைக்காவது உங்க 2 பேருக்கு நடுவுல பாரபட்சம் பாத்திருக்காரா? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. இது வேற விஷயம், அது வேற விஷயம். இங்க பாரு ஸ்லைப், இத கேட்டா அவர் என்ன நினைப்பாரு? கோல் அரசரை விட இருண்ட ஒன்றோட அரியணைக்கு யாரும் தகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இப்போ நம்ம படைகள்ல நிறைய பேர் கிளர்ச்சியை உண்டாக்குறாங்க. தன்னோட சக்தி என்னங்கறத அவர் இப்ப நிரூபிச்சே ஆகணும். பதவியேற்பிற்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். நீ கொஞ்சம் எல்லை மீறுற மாதிரி தெரியுது. அரியணை இன்னும் கோல் அரசருக்கு தாங்கிறத மறந்துடாத. அதனால இப்ப என்ன பிரச்சனை? சீக்கிரமாவே அது யூவி காட்டுக்கு சொந்தமாக போகுது. அரியணையை கைப்பற்றும் போராட்டத்துல நீங்க யாரும் குறுக்கிட கூடாது. இந்த விதிகளை நீங்க கடைபிடிப்பீங்கன்னு நம்புறேன். எங்களை திரும்பவும் பேச வச்சிடாத. நாங்க கொடுத்த வாக்க மீற மாட்டோம். அது நல்ல விஷயம் தானே? ஃபூஃபன், நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. கோல் அரசர் நம்ம விஷயத்துல எவ்வளவு அன்பாவும் அரவணைப்பாவும் இருந்திருக்காரு. அத பத்தி கொஞ்சமாவது நீ யோசிச்சு பார்த்து பேசுறியா? ஓ, நான் மறந்துட்டேன். நீயும் இங்கதான் இருக்கியா? உன்னோட இருப்பு ரொம்ப முக்கியம். ஆனா நான் தான் உன்னை பார்க்கல. தேச துரோகிகள் எல்லாரையும் நான் ஒரே இடத்துல அடைச்சு வைக்க போறேன். ரொம்ப பலவீனமா இருக்க. இந்த விஷயத்துல தலையிடாத. என்னால முடியல. உலுமினஸ திருத்தவே முடியாது. இந்த மாதிரி தந்திரங்கள் உனக்கு கை வந்த கலையாச்சே. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயும் நீ வந்து குறுக்கிடுறத நாங்க அனுமதிக்கவே மாட்டோம். ஜாக்கிரதை கிரீனல். ஒலிமினஸ் நீ பாத்துக்கோ. சரி, ஒரு வழியா வந்துட்டீங்களே. காத்திருந்து ரொம்ப களைச்சு போயிட்டேன். உங்களைத்தான் கோல் அரசரே. இந்த அரியணையை கைப்பற்ற உன்கிட்ட சவால் விடுறேன். மோதலாமா? தேவையில்லாம உங்ககிட்ட சண்டை போடுற எண்ணத்தோட நான் இங்க வரல. உன் சொந்த துணை அதிகாரிகளே இதுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. நீ டீமன் இனத்தோட தலைவனா இருக்க அருகதை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இருண்ட ஒன்னா இருந்து இது வரைக்கும் நீ முட்டாள்தனத்தை மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்க. உன்கிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்னோட எந்த செயல்ல நீ முட்டாள்தனத்தை பார்த்த? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் கேள்வி வேற கேக்குறியா? நீ அடிக்கடி போய் ஒரு மனிதனை சந்திச்சிருக்க. அவங்களோட நட்பு வேணும்னு நீ நினைச்சிருக்க. அது ஒன்ன மட்டும் நீங்க பண்ணலையே. நாம வெற்றியை நெருங்கிட்டு இருக்கும் போது நீங்க நம்ம ராணுவத்தை பின்வாங்க சொல்லிட்டீங்க. நம்ம வேலையை தொடர்றதுக்கான பரிந்துரைகளை நீங்க நிராகரிச்சிட்டீங்க. மனித இனத்தோட கட்டுப்பாட்டுக்கு நீங்க தயக்கம் காட்டுனீங்க. நம்ம உண்மையிலேயே வெற்றி பெறணும்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு சந்தேகமா இருக்கு. மனித இனத்துக்கு நீங்க கொடுத்துட்டு வர ஆதரவுனால நம்ம ராணுவத்துல நிறைய பேருக்கு உங்க மேல ரொம்ப அதிருப்தியை காட்டுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஓ, அப்படியா? என்னோட அனுமதி இல்லாம கிளைரோடுக்கு ஆட்கள் அனுப்பினது நீதான் இப்பதான் தெரியுது. சரிதானே? சரியா சொன்ன. எந்த ஒரு வாய்ப்பையும் நழுவ விட்டு எனக்கு பழக்கம் இல்ல. அவ செஞ்சது சரின்னு உங்களுக்கு தோணுதா? சரி, அப்படின்னா எனக்கு வர வழி இல்ல. வா, இருண்ட ஒன்று அரியணைக்காக என் கூட சண்டையிட போறேன்னு இந்த டீமன் மோதிரத்து மேல சத்தியம் பண்ணு. அந்த வேகத்தையும் வீரத்தையும் பாத்தீங்களா? இதுதான் கோல் அரசரோட உண்மையான சக்தி. கோல் என்கிற இருண்ட ஒன்றாகிய நான் இந்த மோதிரத்தின் உரிமையை விட்டுக் கொடுக்கிறேன். இந்த எடுத்துக்கோ.
இருண்ட ஒன்று பதவியிலிருந்து நான் விலகிறேன். என்னது இது? என்ன பார்த்தா கிண்டலா தெரியுதா? என்னோட செயல்களால நான் இருண்ட ஒன்றா இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் எதுக்கு நான் இந்த பதவியில இருக்கணும்? எங்க போகலான்னு பாக்குற? என்ன பார்த்து பயந்து ஓடுறியா கோல்? ஓ, அப்படியா நினைக்கிறேன்? யூவிகாண்ட் அவர்களே, இதையே தானே நீ உலுமினஸ்கோ செஞ்ச. என்ன மன்னிச்சிருங்க, கொஞ்சம் கடுமையா நடந்துக்கிட்டேன். கோல் அரசரே, கொஞ்சம் இருங்க, அவசரப்படாதீங்க. இது இவ்வளவு தூரம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்சம் வாய் மூடுறியோ? இப்படி என்னென்னமோ நடந்துருச்சு. யுவிகார் நிஜமாவே இருண்ட ஒண்ணா ஆயிட்டாரா? நாங்க ரொம்ப பண கஷ்டத்துல வேற இருக்கோம். அதனால எங்க போறதுன்னே எங்களுக்கு புரியல. இதெல்லாம் எனக்கு நல்லா புரியுது. ஆனா நான் மத்தவங்களையும் கேட்டாகணுமே. நான் திரும்பவும் வந்துட்டேன். இன்னைக்கு வேட்டை எவ்வளவு அருமையா இருந்தது தெரியுமா? நான் ஓ, வாங்க பாலிரோசா. உன்னை பார்த்ததுல சந்தோஷம். என்னது? நீ ரொம்ப சரியான நேரத்துல தான் வந்திருக்க. நான் இவங்க 2 பேரையும் நம்ம வீட்ல கொஞ்ச நாளைக்கு நம்ம கூட தங்க வைக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ என்ன சொல்ற? நான் அதை ரொம்ப பாராட்டுறேன் பாலிரோசா. உங்க சந்தேகத்தை அவ்வளவு சீக்கிரம் தீர்த்து வைக்க முடியாதுன்னு தெரியும். உங்க சூழ்நிலை என்னன்னு எனக்கும் புரியுது. என்னது? அவளை பார்த்தாலே தெரியலையா? அவ பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறா. ஏன் எல்லாரும் இப்படி பயப்படுறீங்க? நான் இனிமே இருண்ட ஒன்று கிடையாது. நான் அந்த அரியணையையும் ராணுவத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். ஒரு ஆட்சியாளனா என்னுடைய கடமையை நான் கைவிட்டதால அந்த டீமன் பிரதேசத்துல அவங்க கூட வாழ்றது அவ்வளவு சரியா இருக்காது. இந்த நேரத்துல என்னோட நண்பர்கள் உதவி தேவைப்பட்டுச்சு. நண்பர்கள் என்னதும் ஃபிளியோ தான் ஞாபகத்துக்கு வந்தாரு. அதனால தான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன் ஃபிளியோ. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இரண்டு ராணுவத்தை சேர்ந்தவங்களா கிளைரோட் ராஜ்யத்துல இருக்கிறவங்கள தாக்கிக்கிட்டு இருந்தாங்களே. எனக்கு என்னமோ இது எல்லாத்துக்கும் காரணம் புது இருண்ட ஒண்ணான யுவிகார்டுன்னு தான் தோணுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல. நான் எக்காரணத்தை கொண்டும் மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கவே மாட்டேன். அப்படின்னா நீங்க வெறும் தேநீர் குடிக்க வரலையா? நண்பனா வந்திருக்கேன். ஆனாலும் நாங்க டீமன்ஸ்னு மறந்துடாதீங்க. ஏய் ஒலிமினஸ், இரு அவங்கள பயமுறுத்தாத. அதெல்லாம் இருக்கட்டும், இவர் முன்னால் இருண்ட ஒண்ணாச்சே. அதுவும் இல்லாம நீ இவர் கூட இருந்தோம். எப்படி இவருக்கு இந்த கஷ்ட காலம் உருவாச்சு? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமா நான் வழி நடத்தின உளவு படை இருண்ட ராணுவத்தை விட்டே போயிட்டாங்க தெரியுமா? இந்த முன்னாள் இருண்ட ஒன்று இருந்த பணத்தை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டாருங்கறத ஞாபகப்படுத்துறேன். நம்ம ராணுவம் ஏற்படுத்தின சேதம் இங்க குறைவுதான்றத மறந்துடாத. அதுக்கு நாம அவங்களுக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும் ஒலிமினஸ். அதுக்கான வெகுமதி தான் அது. பாத்தீங்களா? இதுக்காக தான் எல்லா டீமன்ஸும் ஒண்ணு சேர்ந்து உங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்க. எங்க இதுக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். கத்த வேண்டாமே. எல்லாத்தையும் செய்வாரு, கடைசி வரைக்கும் என்ன கண்டுக்க மாட்டாரு. அதனால இவருக்கு எப்படி மரியாதை கொடுக்கறதுன்னே எனக்கு தெரியல. என்ன மன்னிச்சிரு ஒலிமினஸ். என் முன்னோர்களோட வழிமுறையில எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. அதனாலதான் அரியணையை எங்க அப்பா கிட்ட இருந்து நானே எடுத்துக்கிட்டேன். அந்த அரியணையை நமக்கு ஆதரவு இல்லைன்னு துறக்கறதுலாம் சும்மா ஒரு காரணம் மட்டும்தான். அது வேணா உண்மையா இருக்கலாம். அதுக்காக ஆனா அரியணை இல்லாம என்னால இன்னும் நிறைய விஷயங்களை பண்ண முடியும். மனிதர்களுக்கும் டீமன்ஸுக்கும் இடையே ஃபிளியோ மாதிரி அடையாளத்தை மறைச்சு கூட ஒற்றுமையை கொண்டு வர முடியும். உங்களுக்கு எப்படி அதெல்லாம் தெரிஞ்சது? எனக்கு எல்லாம் தெரியும். சரி நீங்க 2 பேரும் இங்க தங்கறதுனால எனக்கும் ரிஸுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? அது உங்க 2 பேருக்கு இந்த விஷயத்துல பிரச்சனை இல்லனா நான் இங்க ஆட்சி பண்ண சொல்றதுக்கு எதுவும் இல்ல. நானே இங்க சும்மா தானே இருக்கேன். அவர் யாரையும் பயமுறுத்த மாட்டேன்னு சொல்லிருக்காருல்ல, அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. எனக்கும் தான். இவர் ஃபிளியோ அவர்களோட நண்பர்னு நான் நினைச்சுக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. தேவைப்பட்டா என் தலைவருக்கு பாதுகாப்பான கேடயமா என்னால எப்ப வேணா மாற முடியும். நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரிஞ்சுதான் பேசுறீங்களா? அவர் அரியணைய விட்டுட்டு இப்ப வேணா வந்திருக்கலாம். ஆனா இருண்ட ஒண்ணா இருந்தவரு பக்கத்துலயும் ஒருத்தி இருக்காளே, அவளும் ஆபத்தானவ. இவங்களோட எல்லாம் இருக்க முடியுமா? என்ன சொல்ற பாலிரோசா? அதுக்காக இப்ப வீட்டை இழந்துட்டு நிக்கிற என்னோட முன்னாள் முதலாளியையும் கூட்டாளியையும் வெளியே போக சொல்றியா? அது நியாயமா தோணுதா? என்ன ரேஸ், நீ இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டா அவளுக்கு தர்ம சங்கடமா இருக்காதா சொல்லு? இப்ப நான் என்ன பண்றது? சஹீப், நீ கூடவா இதுக்கு துணையா இருக்க?
சரி, அப்படி பார்க்காதீங்க, நான் சம்மதிக்கிறேன். அப்பாடா, இப்ப நம்ம பக்கம் சக்தி வாய்ந்த டீமன்ஸ் படையே இருக்கு. என்ன ஒரு வண்ணமயமான தோட்டம். உங்களுக்கு எதுலயாச்சும் உதவி வேணும்னா சொல்லுங்க. இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். இங்க ஜின்னோட உதவியே அதிகம் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த குதிரைகளுக்கு என்னால பயிற்சி அளிக்க முடியும். இந்த மந்திர மிருகங்களை அடக்குறதுல நான் தேர்ச்சி பெற்றவன். இங்க பாருங்க கோசல் அவர்களே, இதுங்கெல்லாம் பயப்படுதுங்க. இங்க இருந்து கிளம்புறீங்களா? ஓ, எல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு சொந்தமான ஆயுதங்களா ஃப்ளியோ? ஆமா, நான் இந்த கவசங்கள், ஆயுதங்கள், இன்னும் சில பொருட்களை எல்லாம் செஞ்சு வித்துக்கிட்டு இருக்கேன். நான் தயாரிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த பொருட்களை எல்லாம் பாலிரோசாவும் அவளோட நண்பர்களும் சேர்ந்து சோதிச்சு பார்ப்பாங்க. தேவைப்பட்டா தரத்தை மேம்படுத்துவோம். இதெல்லாம் டிராகன் செதில்கள் தானே? அதுவா? ஆமா ஆமா. ஜெயிச்சவன் தோத்தவனை வாழ்வாதாரமா பயன்படுத்துற உலகம். சொல்ல போனா எங்க தரப்புல இருந்து தான் உங்களை தாக்கினாங்க. இத பார்க்கும்போது நீங்க இதுல அதிகமான மந்திரத்தை பயன்படுத்தின மாதிரி தெரியுது. அப்படின்னு கூட சொல்லலாம். இதோட சிறப்பே மந்திரங்கள் எல்லாத்தையும் சேமிச்சு வைக்கிறது தான். ஓ, அப்படியா? ஒருவேளை மனிதர்கள் இந்த கவசத்தை பயன்படுத்தினாங்கன்னா இருண்ட ராணுவமோ இவங்களோட மோத கொஞ்சம் யோசிக்கும். இது சாதாரண சாகசக்காரர்களுக்கானது. இதுல இருக்கிற மந்திரங்கள் போர்க்களத்துல இருக்கிறவங்க பயன்படுத்த முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வழக்கம் போல சுவாரஸ்யமா பேசுறீங்க. இவரால ஒரு மனிதன் கூட எப்படி இவ்ளோ சகஜமா பழக முடியுது? அதுக்கு என்ன, அவர்தான் இப்போ இரண்டு ஒண்ணு கிடையாதே. அதுல என்ன பிரச்சனை வந்தது? அது உண்மைதான். சொல்ல போனா அவர் டீமன்ஸோட பழகிறத விடவும் மனிதர்களோட ரொம்ப இயல்பாவே பழகிட்டு இருக்காரு. எனக்கு இத எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. என்ன தூக்கம் வரலையா பாலிரோசா? இது மூலிகை தேநீர். ஒருவேளை உனக்கு பசிச்சதுன்னா சாப்பிட இதையும் கொண்டு வந்திருக்கேன். உண்மையாவா ரிஸ் அவர்களே? ரொம்ப நன்றி. ரிஸ்தா, நீ ஒரு மாதிரி இருந்ததை நினைச்சு கவலைப்பட்டு இதையெல்லாம் செஞ்சு கொண்டு வந்தா. நானும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். உன்னை நாங்க எல்லாரும் ரொம்ப வற்புறுத்தி கோசலும் ஒளிமினஸும் தங்க ஒத்துக்க வச்ச மாதிரி இருந்தது. அதை பத்தி நான் உன்கிட்ட முன்னாடியே பேசி இருந்திருக்கணும். அப்படியெல்லாம் இல்ல. நானே இந்த வீட்ல ஒரு இலவச இணைப்பா தான் தங்கிட்டு இருக்கேன். இதுல நான் என்ன பேச முடியும்? மத்தவங்க எல்லாம் சீக்கிரமா ஒத்துக்கிட்டதுனால என்னால எதுவும் பண்ண முடியல. எனக்கு புரியுது. இப்போ நம்ம வாழ்ற வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம வேட்டையாடுற மிருகங்களை வச்சு ஆயுதம் செய்யறோம், அதை வித்து பணமாக்குறோம். பிளாசம் வளர்க்குற காய்கறிகளை நம்ம சமைச்சு சாப்பிடுறோம். பைலரியும் சைபும் சேர்ந்து மாய மிருகங்களை பாத்துக்கிறாங்க. பெலானோவும் ஹியாவும் மந்திரங்களை தொடர்ந்து படிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒரே வீட்டுல வாழ்றது நல்லா இருக்கு. ஆனா அது எல்லா நேரமும் அவ்வளவு சுலபமா அமையாது பாலிரோசா. ஆமா, அதுவும் உண்மைதான். உண்மையை சொல்லணும்னா எந்த அடிப்படையில நான் இந்த வீட்ல இருக்கிறதுனே தெரியல. பாலிரோசா, மத்தவங்கள மாதிரி நானும் இந்த வீட்ல உங்களோட சேர்ந்து இருக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த வீட்ல மத்தவங்க எல்லாரும் அவங்க அவங்க பங்குக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா நான் அப்படி இல்ல. இதுல நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அவர் ஒரு டீமனா இருந்தாலும் நம்ம கிட்ட பேசி பழகும் போதும், அவர் மகிழ்ச்சியா நம்ம எல்லார் கூடயும் உட்காந்து உணவருந்தும் போதும், அவரை பார்க்க வேணா நம்மள மாதிரி இருக்கலாம். டீமன்ஸ் எப்பவும்
நம்மள ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கிறவங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் என்னால உங்களை மாதிரி இருக்க முடியல. இது வரைக்கும் போற சந்திக்காத ஒரு வீராங்கனையா நான் இருக்கலாம். அதுக்காக போர்க்களத்துல கூட்டாளிகளை இழந்து காயங்களோட கண்ணீர் சிந்துற வீரர்களை நான் பார்க்காம இல்ல. ஒருவேளை அவர் நல்லவராவும் இருக்கலாம், அரியணையை விட்டுட்டு வந்திருக்கலாம். ஆனா அவரு டீமன்களோட தலைவரா இருந்தவர். அப்படி இருக்கும்போது அவரோட ஒரே வீட்டுல எப்படி இருக்கிறது, அததான் நான் யோசிக்கிறேன். நீ இப்படி நினைக்கிறத என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் ஒரு கட்டத்துல டீமன்ஸை வெறுக்கிறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா அதையும் தாண்டி நிறைய விஷயம் இருக்கு. அதையெல்லாம் பத்தி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காத. அது மட்டும் இல்ல, கோசலும் ஒலிமினஸும் காரணம் இல்லாம நம்மள தேடி வந்து உதவி கேட்க மாட்டாங்க. உண்மையாவா சொல்றீங்க? அவங்க நம்மள கண்காணிக்க தான் இங்க வந்திருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இவர்கிட்ட ஹியா இருக்கா, ஹியா கிட்ட டமாலினஸ் இருக்கா, அப்புறம் என்கிட்ட யாராலையாவது மோத முடியுமா? இந்த குடும்பத்துல 2 பக்கமும் அதீத சக்தி வாய்ந்தவங்க சேர்ந்துகிட்டே வராங்கன்னு உனக்கு தோணல? உங்க தனிப்பட்ட விஷயங்களை ஒருத்தர் கண்காணிக்கும் போது சங்கடமா இருக்காதா? என்ன பேசுற? என்கிட்ட மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே. அதனால இந்த விஷயத்தை போட்டு ரொம்ப குழப்பிக்க தேவையில்லை. எல்லாருக்கும் தேவையான மரியாதையை கொடுக்கறது, மற்றவங்களுடைய வாழ்க்கை முறையை ஏத்துக்கிறது, நண்பர்கள் ஆகிறது, இப்படி எதையுமே கட்டாயப்படுத்த முடியாது. நீங்க சொல்றது நான் ஏத்துக்கிறேன். உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன ஏத்துக்கிட்ட, இருண்ட ஒன்னையே நிராகரிச்ச? ஒரு காலத்துல நானும் இருண்ட ராணுவத்தை சேர்ந்த ஒருத்தி தானே. உண்மைய சொல்லணும்னா ஆரம்பத்துல எங்க வீரர்களுக்கு உங்க எல்லாரையும் உணவா போடணும்னு நினைச்சேன். என்னது, உணவா போடணும்னு நினைச்சீங்களா? ஆமா பாலிரோசா, நினைச்சு கூட பார்க்க முடியல. பல நேரத்துல நான் உங்க அப்பாவி முகத்தை மட்டும் தான் பாத்திருக்கேன். நான் வெறுக்கக்கூடிய எதிரியா ஒரு நாள் உங்களை நினைச்சது இல்லையே. நீ என்ன என்கிட்ட சண்டை போடணும்னு பேசிட்டு இருக்கியா? இன்னொரு விஷயம், இதுக்கு முன்னாடி கூட நீ என்ன சொன்ன? பாலிரோசா, உண்மையிலேயே நீ எதுக்கும் உதவாமலாம் இல்ல. இத பாரு, இந்த உணவெல்லாம் எப்படி செய்யறதுன்னு நீ தானே எனக்கு சொல்லி கொடுத்த. ஒன்னு சாப்பிட்டுதான் பாரு. சுமாராதான் இருக்கு. என்னது சுமாரா இருக்கா? என்ன வம்பு இழுக்காம இருக்க மாட்டீங்களா நீங்க? சும்மாதான் சொன்னேன். உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். இங்க பாருங்க கோசல், இங்க பாருங்க உலுமினஸ். நீங்க 2 பேரும் மனித இனத்துக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்கணும்னு நினைச்சா கூட பாலிரோஸ் ஆகிய நான் உங்களை சும்மா விட மாட்டேன். அப்போ ஒரு வழியா நாங்க தங்கறதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. கூடவே எங்களை கண்காணிப்பன்னு எச்சரிக்கையும் கொடுக்குறீங்க. ஓ அப்படியா? இன்னைக்கு இவ்ளோ வீரமா பேசுற இந்த உதவாக்கறதா நேத்திக்கு பயந்து பயந்து பேசவே நடுங்கிக்கிட்டு இருந்தது. சொன்ன வாய மூடு உலுமினஸ். என்ன நீ உதவாக்கறன்னு சொல்றியா? ஃப்ளியோ அவர்கள் உன்னை 2 தடவை தோக்கடிச்சு துரத்துன விஷயத்தை மறந்துடாத. நீ இத பத்தி என்கிட்ட பேச வந்துட்டியா? எங்களை ஏத்துக்கிட்டதுக்கு மறுபடியும் நன்றி. இத நான் மறக்கவே மாட்டேன். நீங்க 2 பேரும் என் நம்பிக்கைக்கு தகுதியானவர்கள்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு கை கொடுப்பேன். சைப், வா கிளம்பலாம். இன்னைக்கு வேட்டையாட சிறந்த நாள். இந்த டீமன்ஸ் எல்லாரும் முட்டா பசங்களா இருக்காங்க. என்னால இதுக்கு மேல ஓட முடியலையே மாவீரா. நாம கிட்டத்தட்ட இந்த இடத்தை விட்டு வெளியேறிட்டோம். கொஞ்ச நேரம் பொறுத்துக்க. நாம ஊருக்குள்ள போன உடனே அந்த டீமன்ஸ் கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்த நகைகள், மாய கற்கள் எல்லாத்தையுமே நல்ல விலைக்கு வித்துடுவேன். ஒரு விடுதியை தேடி அங்க போய் நிம்மதியா குளிக்க போறேன். குளிச்சு எவ்வளவு நாளாச்சு. ஆனா நம்ம தலைமறைவா இருக்கிற குற்றவாளிகள்னா மறந்துடாதீங்க மாவீரா. நான் எதையும் மறக்கல. இந்த கிளைரோட விட்டு வெளியில போனதும் எல்லாமே சரியா போயிடும். நீங்க வழக்கத்துக்கு மாறா பேசுறீங்க மாவீரா. நான் என்ன வழக்கத்துக்கு மாறா பேசிக்கிட்டு இருக்கேன்? என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் பேச வேண்டாம். நீ முதல்ல பேசுறத நிறுத்திட்டு ஓடுற வழியை பாரு. நாம ஓடுறதுக்கு இன்னும் நிறைய தூரம் இருக்கு. அந்த அடிவானத்தை தாண்டணும்.